சேனல். நீங்கள் எல்லோரும் சைக்காலஜி கண்டென்ட் கேட்டீங்க அப்படின்ட்டு தான் சேனலே சைக்காலஜி சேனலாக மாற்றிருக்கேன். சைக்காலஜிக்கல் தாட்ஸ் அப்படின்ட்டு ஹர்னி கௌரி தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்ச கண்டென்ட் தானே நம்ம எடுக்கணும். அதனால இவ்வளோ நாள் என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிமேல் சேனலோட மெயின் தீம் மெயின் கண்டென்ட் வரப்போகுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்ல கேரக்டரும் இருக்கும், கெட்ட கேரக்டரும் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அவங்க ஏன் கெட்டவங்களை ஆகுறாங்க? நல்லவங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஒருத்தவங்க வெள்ளந்தியாக பேசுகிறாங்கப்பா, மனசில் உள்ளதெல்லாம் ஓப்பனாக உடைக்கிறாங்கப்பா, படப்படப்படாமல் பேசுகிறாங்க, மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, அவங்க நல்லவங்க அப்படி பார்த்த மாத்திரம் ஜட்ஜ் பண்ணுறோமா? அதுக்கப்புறம் இவர் ஒரு சோம்பேறி, இது எதுக்கும் லாய்க் கிடையாது, இது உருப்படாது, தண்டத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட ஆக்டிவிட்டீஸு குணங்களை வச்சு எடை போடுறது. அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி நல்லவங்களா இருக்கிறது எப்படி ஜீன்ல இருந்து வருதா, தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வருதா, முன்னோர்களோட ஜீன் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமே, அதன் வழியாக மரபு பண்புகள் வருதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி XY குரோமோசோம் அம்மா அப்பாட்டிருந்து வருது, அம்மா அப்பாவோட பண்புகளும் குழந்தைகளுக்கு இருக்கும். ஆனாலும் தாத்தா பாட்டியோட ஜீன்கள் அந்த ஆளுமை திறன் அவங்களோட குணங்களும் வரும். மகம்பிள்ளை பேரன் மகம்பிள்ளை பேத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக தாத்தா பாட்டியோட குணங்கள் இருக்கும். அது மாதிரி அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்களோ அதுவும் அடுத்த ஜென்ரேஷன் வரை போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு தலைமுறைக்காக கடத்தப்படும் மரபு பண்புகள். அப்போ ஜீன் மூலமாக ஒருத்தரோட குணங்கள் வருதா, இல்லைன்னா அப்பா அம்மா கிட்டேருந்து வருதா, குடும்பத்து மூலமாக வருதா, அவன் எந்த குடும்பத்தில் பிறக்கிறான், அவன் வாழ்கிற சூழல் எப்படி இருக்கு, வளருது விதம் எப்படி இருக்குது, எந்த மனிதர்கள் கூட பழகுறான், சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ முட்டாள்களாவோ அறிவாளிகளாவோ சித்தரிக்குது. ஒருத்தர் சுயநலவாதியா, ஒருத்தர் காரியவாதியா, ஒருத்தவங்க ஹோமோகட்டானா, இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம சேனல் பிடிச்ச லைக் கமெண்ட் ஷேர். பாய். பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள்.